கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இயேசு மலையில் போய் ஜெபித்து கீழே இறங்கி வருகிற போது ஏராளமான மக்கள் அவருக்காக காத்திருந்து எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஒரே மகனை நீர் காப்பாற்ற வேண்டும். ஒரு ஆவி அவனை பிடிக்கிற போது அலறுகிறான். அது அவனை நுரைதள்ள அலைக்கழித்து அவனை கசக்கி பிழிந்த போதும் அவனை விட்டு நீங்குவது கஷ்டமாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உமது சீடர்களிடம் கூறினேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு அவனை பார்த்து, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களோடு கூடவே இருக்க முடியும்? நான் உங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அன்றைக்கு நீங்கள் ஊழியர்களிடம் விசுவாசமாய் ஜெபித்துதானே சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி உன் மகனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அவன் இயேசுவின் அருகில் வந்தான். பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டினார். உடனே குணமாயிற்று. மகனை தகப்பனிடம் ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப மகளுக்கு பிசாசு பிடியினால் அந்த குடும்பமே கவலைக்குள்ளாக இருந்தது. ஆனால் அந்த பெற்றோருக்கு இயேசு குணமாக்குவார் என்ற நம்பிக்கை இல்லை. அக்கம் பக்கத்தில் எல்லாரும் அருகில் உள்ள ஆலயத்துக்கு ஒரு ஊழியர் வருகிறார், நீங்கள் அங்கே கூட்டி செல்லுங்கள், விசுவாசமாய் ஜெபியுங்கள், விடுதலை கிடைக்கும் என்றார்கள். ஆனால் பெற்றோர் அரைகுறை மனதோடு மகளை கூட்டிச் சென்றார்கள். ஊழியர் ஜெபித்துவிட்டு சொன்னார், உங்கள் விசுவாசம் எங்கே போனது? நீங்களே விசுவாசமாய் உபவாசித்து ஜெபித்தாலே இந்த வகையான பிசாசு ஓடிப்போய் விடுமே என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவருடைய பெற்றோருக்கு விசுவாசம் வந்தது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசியாமல் இருந்தது எங்கள் தவறுதான். இனிமேல் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கவே மாட்டோம். எங்கள் மகளுக்கு நல்ல சுகம் தாரும் என்று ஜெபித்தார்கள். மகளும் நல்ல சுகம் பெற்றாள். பிசாசும் ஓடியது. இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இயேசு மலையிலிருந்து வருவதற்குள் எதிர்கொண்டு வந்த மக்கள் எல்லாரும் சுகமானவர்களாகவோ சந்தோஷமானவர்களாகவோ வரவில்லை. எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டத்தோடு தான் வந்தார்கள். நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும், பிசாசு பிடி இருந்தாலும், நமக்கு இருக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு தான். வேறு யாரும் நமக்கு இல்லை. நாம் நம்முடைய கஷ்டங்களை வேறு யாரிடமும் சொல்லாமல் அவரிடம் விசுவாசமாய் சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் விடுதலையை ஆண்டவர் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து விடுதலையை குடும்பமாக பெற்று வாழ உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.